அழகு இருந்தா அறிவு சுத்தமாவே இருக்காது அப்படின்னு டாக்டர் படத்துல ஒரு வசனம் வரும். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கே, இந்த வசனத்தை யாருக்கு வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பேண்டா கரடிகளுக்கு வைக்கலாம். பாக்குறதுக்கே புசு புசுன்னு அழகா நமக்கு கொஞ்சம் போல கட்டி அணைக்கணும் போல இருக்கிற இந்த பேண்டா கரடிகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இந்த பேண்டா கரடிகள் உயிர் வாழ்வதற்கான முக்கியமான காரணமாக இருக்கிறதே நம்ம தான், அதாவது மனுஷங்க தான். நம்மலாம் இல்லனா இந்த பேண்டா கரடிகள் எப்பவோ இருந்து போயிடுக்கும். வேட்டையாடி சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால ஒருத்தர் வெஜிடேரியனா மாறி இருக்காங்க அப்படின்னா நம்ப முடியுமா? ஆமா, இந்த பேண்டா கரடிகள் தன்னால வேட்டையாடுறதுக்கு சோம்பேறியா இருக்கு அப்படின்னு தான் இந்த மூங்கில் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மூங்கில்கள் ஒரு நாளைக்கு 12 கிலோ அது சாப்பிட வேண்டியதாக இருக்கு. கிட்டத்தட்ட 16 மணித்தியாலம் இந்த பேண்டா கரடிகள் மூங்கில்களை சாப்பிடுமா. ஆனாலுமே சத்து இல்லாத காரணத்துக்காக அதோட பசி அப்பவுமே போகாது அப்படின்றதுக்காக தான் 16 மணி நேரம் இந்த பேண்டா கரடிகள் சாப்பிட வேண்டியதா இருக்கு. மற்ற விலங்குகளை பார்க்கும் பொழுது அடடா, இந்த மாதிரி நம்ம அம்மா மாதிரியே தன்னோட குட்டிகளை பாத்துக்கிறாங்களே, இப்படி ஒரு பாசத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு விலங்குகளை பார்க்கும் பொழுதும் நமக்கு தோணும். ஆனா இந்த பேண்டா கரடிகள் அதுலயுமே வித்தியாசம்தான். தனக்கு 2 குட்டிகள் பிறந்தது அப்படின்னா ஒரு குட்டியை ஒரு ஓரமா வச்சுட்டு நீ இருப்பா ஒரு ஓரமா, நான் இன்னொரு குட்டியை மட்டுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு தன்னோட ஒரு குட்டியை பாத்துக்கிற அளவுக்கு கூட அவ்வளோ சோம்பேறியா இருக்கக்கூடியதுதான் இந்த பேண்டா கரடிகள். இந்த பேண்டா குட்டிகள் பிறக்கும் போது வெறும் 100 கிராம் மட்டுமே தான் இருக்கும். அது பிறந்த உடனே பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்காது. அது பிறந்தவுடன் பிங்க் கலர்ல இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு அப்புறமா தான் அதோட ஒரிஜினல் கலர் அதுக்கு வரும். இந்த பேண்டாஸ் பிறக்கும் காலப்பகுதி தான் ஜூலை முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதி. மிச்ச காலம் எல்லாமே அது லவ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேண்டா கரடிகள் எந்த அளவுக்கு சோம்பேறினா தன்னோட இணையோட சேர்றதுக்கு கூட சோம்பேறித்தனமா இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். வருஷத்துல 2 நாட்கள் மட்டும்தான் பெண் தன்னோட ஆண் பேண்டாவோட இணை சேரும்னு சொல்லப்படுது. சைனால இந்த பேண்டாஸ் தான் தேசிய விலங்காக காணப்படுறதுனால அங்க இருக்கக்கூடியவங்க இந்த பேண்டாஸ் ரொம்பவுமே பராமரிப்போட ஒரு குட்டி குழந்தைய பாத்துக்கிறது போல அங்க இருக்கவங்க இந்த பேண்டாஸ பாத்துக்கிறாங்க. இப்படியான சோம்பேறி விலங்குகள் இன்னும் எத்தனை இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. உங்களோட ஃப்ரெண்டும் இந்த மாதிரி சோம்பேறியா இருந்தார் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே அவரை டேக் பண்ணி விடுங்க.